ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பொதுவாக கஷ்டப்படுவாங்க செய்கிறதுக்கு. ஸோ ஒரு ஈஸி டெக்னிக்கை சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் தார இதை நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கிறத தான் சும்மா எழுதி போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் சொல்கிறத கொஞ்சம் பார்த்து கொண்டுருங்க. அப்படின்னு சொல்ல தான் உங்களுக்கு அது விளங்கும். நான் டைப் பண்ணி எல்லாம் போடலை, சும்மா எழுதி போட்டு தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேப்பர் எடுங்க. பேப்பரில் ஃபஸ்ட்டாக பாஸ்ட் டென்ஸ் போடுங்க, செகண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் போடுங்க, தேர்ட் ஃப்யூச்சர் டென்ஸை போடுங்க. ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. நாலு டென்சஸ் நாலாக பிரியும். என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்றுமே தெரியாத, அதாவது பேசிக் நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அதை சொல்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? இப்போ நான் நீங்கள் V1 V2 யூஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு வேர்பும் 5 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டுன்னு சொன்னால் ரைட்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து ப்ரெசன்ட் டென்ஸாக வரும். ரைட்டிங் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வரும். ரோட் வந்து பாஸ்ட் டென்ஸ், ரிட்டன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ஸோ இந்த 5ஐயும் நான் ஈஸிக்காக V1 V2 V3 V4 V5 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். V1ன்னு சொன்னால் ரூட் ஆஃப் த வேர்ப், V2 வந்து S சேர்ந்ததாக இருக்கும், V3 வந்து ING சேர்ந்ததாக இருக்கும், V4ன்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்கும், V5ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். ஓகே, நான் இங்கே அதைத்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்படி முதல் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதுவீங்க. அதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை இப்போ விளங்கப்படுத்திட்டேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு வந்து I வந்தால் am, he sheet வந்தால் is, you they வந்தால் are, அதோட V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ I am writing a letter, he is writing a letter, they are writing a letter. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பார்ப்போம். ஐயுவிதே வந்தால் ஹேவோட V5 யூஸ் பண்ணுவோம். ஹி ஷீட் வந்தால் ஹேஸோட V5 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹேவ் ரிட்டன் அ லெட்டர், ஹி ஹேஸ் ரிட்டன் அ லெட்டர், தே ஹேவ் ரிட்டன் அ லெட்டர். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து ஐயுவிதே வந்தால் ஹேவும், ஹி ஷீட் வந்தால் ஹேஸும், அதோட பீன் V3 யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர், ஹி ஹேஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர், தே ஹேவ் பீன் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதியாச்சு. அதுக்கு பிறகு சொல்லுங்கன்னா அரோ மார்க் பேக் ஷிஃப்டாக போடுங்க. பாஸ்ட் டென்ஸை நோக்கி அரோ மார்க்கை போடுங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸை பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் வந்து நாலு பிரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், தேர்ட் ஒன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபோர்த் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் வந்து ஐயுவிதே, ஹி ஷீட் என்ன வந்தாலும் சரி V4 வேர்பின்ற ஃபோர்த் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ். ஸோ என்ன வந்தாலும் ஐயுவிதே ஹி வந்தால் ரோட் அ லெட்டர். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து ஐ, he, she, it வந்தால் was, you, they வந்தால் were, அதோட V3 வரும். ஸோ I was writing a letter, he was writing a letter, they were writing a letter. பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா you, they, he, sheet என்ன வந்தாலும் சரி hadோட V5 வரும். ஸோ I had written a letter, he had written a letter, they had written a letter. லாஸ்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா you, they, he, sheet என்ன வந்தாலும் சரி had beenோட V3 யூஸ் பண்ணுவோம். I had been writing a letter, he had been writing a letter, they had been writing a letter. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு என்னடா, நீங்கள் ஆர்த்தில் ஸ்லோ பண்ணி நீங்கள் கேட்கலாம், தேவையில்லைண்டா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன செய்யணும்னா, அதுக்கு பிறகு நீங்கள் பேக் ஷிஃப்டாக ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பேக் ஷிஃப்டாக அரோ மார்க் போட்டுவிட்டீங்க. இந்த பக்கம் ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போட்டுவிட்டீங்க. அதுக்கு பிறகு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். சேஞ்சஸ் இல்லாத டென்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும், அது மாறாது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து வில் வந்து வுட்டாக மாறும், ஷேல் ஷுட்டாக மாறும். மற்றது ஐ ஆம் கோயிங் டு ப்ளே, ஐ ஆம் கோயிங் டு ரீட், ஹீ இஸ் கோயிங் டு ரீட், தே ஆர் கோயிங் டு ரீட், இட் இஸ் கோயிங் டு ட்ரிங்க். அப்படி கோயிங் டு ஃபார்மில் நாங்கள் V1 யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் படிக்க போகிறேன், விளையாட போகிறேன், சாப்பிட போகிறேன். அப்போ ஐ ஆம் கோயிங் டு, அந்த ஆம் இஸ் ஆ வந்து வாஸ் வேர்வாக மாறும். ஆமும் இஸ்ஸும் வாஸ் ஆகவும் வந்து வேர்வாகவும் மாறும். ஸோ இவ்வளவு தான் விஷயம். ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் ஸ்லோவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும்.